நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எல்என்டி பைபாஸில் இருக்கக்கூடிய 5 சுங்கச்சாவடிகள் க்ளோஸ் பண்ணப்படுகின்றன. இன்னையிலேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மொத்தம் நீலாம்பூர்லேருந்து மதுக்கரை வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. அதில் மதுக்கரையை தவிர்த்து மீதமுள்ள 5 சுங்கச்சாவடிகள், அதாவது எந்தெந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பகம் காலேஜ்கிட்ட இருக்கக்கூடிய 2 சுங்கச்சாவடிகள், அதே மாதிரி நீலாம்பூர்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சுங்கச்சாவடி, அப்புறம் சிந்தாமணி புதூர்ட்ட இருக்கக்கூடிய 2 சுங்கச்சாவடிகள். ஸோ இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வாகன ஓட்டிகள் டோல் பே பண்ண வேண்டியதில்லை, ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சிகரமான இன்ஃபர்மேஷன் நமக்கு கலெக்டர்கிட்டருந்து வந்திருக்கு. ஸோ மதுக்கரை மட்டுமே செயல்படும். மதுக்கரையில் இருக்கக்கூடிய அந்த டோல்கேட் மட்டும் செயல்படும். கேரளாவிலேருந்து சேலம் நோக்கி செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் மதுக்கரை டோல்கேட்டில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனியூர் டோல்கேட்டில் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள்ஸுக்கு கன்செஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.